வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. நிஜமாவே உங்க இதயம் இன்னும் வேகமா துடிச்சுக்கிட்டு இருந்தா கவலைப்படாதீங்க. என்னோட நிலைமையும் அதேதான். ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு மிகச்சிறந்த த்ரில்லர் ஆட்டத்தை இப்போதான் நாம பார்த்தோம். ஆரன் ஜெய்ட்லி ஸ்டேடியம்ல நடந்த இந்த 14வது போட்டி பல வருஷங்களுக்கு பேசப்படும். குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதிய இந்த ஆட்டம் கடைசி ஒரு பந்து வரைக்கும் நகம் கடிக்க வைக்கிற த்ரில்லரா அமைஞ்சது. டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்து குஜராத் அணியை பேட்டிங் செய்ய அழைத்தார். அதுக்கு டைட்டன்ஸ் கொடுத்த பதில் அடியே வேற லெவல். கேப்டன் சுப்மன் கில் செம ஃபார்மில் இருந்தார். அழகாக டைமிங் பண்ணி 70 ரன்கள் குவிச்சார். அவருக்கு துணையாக வாஷிங்டன் சண்டார் 32 பந்தில் 55 ரன்களும், ஜோஸ் பட்லர் அவரோட ஸ்டைலில் 52 ரன்களும் எடுத்து அதிரடி காட்டினாங்க. லுஞ்சிங்கிடி ஓரளவு கட்டுக்கோப்பா பந்து வீசினாலும் டைட்டன்ஸ் 20 ஓவரில் 210 ரன்கள் எடுத்து ஒரு பெரிய இலக்கை செட் பண்ணாங்க. இடைவேளையின் போது டெல்லி அணிக்கு இது ரொம்ப கஷ்டமான டார்கெட்டாக தான் தெரிஞ்சது. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் விட்டு கொடுக்கல. கேஎல் ராகுல் அவரோட வாழ்நாள் ஆட்டத்தை ஆடினாரு. வெறும் 52 பந்தில் 92 ரன்கள் எடுத்து உள்ளூர் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தாரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் டெல்லி ஜெயிக்க போகுதுன்னு நினைக்கும் போது ஒருத்தர் மட்டும் குறுக்க நின்னாரு. அவர் தான் ரஷீத் கான். அவரோட ஸ்பெல் ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. வெறும் 17 ரன்கள் மட்டும் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். டெல்லி அணி ரன் ரேட்டை ஏற்றும் போது எல்லாம் கரெக்டாக விக்கெட் எடுத்து பிரேக் போட்டார். இப்போது அந்த கடைசி ஓவரை பற்றி பேசலாம். டெல்லி வெற்றிக்கு 12 ரன்கள் தேவைப்பட்டது. பிரசீத் கிருஷ்ணா ஒரு பக்கம், டெல்லியோட கடைசி வரிசை பேட்ஸ்மேன்கள் இன்னொரு பக்கம், மறுமுனையில் டேவிட் மில்லர் நின்றுக்கிட்டே இருந்தார். அந்த ஓவரோட முதல் பந்திலேயே விப்ராஜ் நிகம் ஒரு 4 அடித்து அதிரடியாக ஆரம்பித்தார். இப்போ 5 பந்தில் 8 ரன்கள் தேவை. ஆனால் அடுத்த பந்திலேயே சுப்மன் கில் ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சி நிகமை அவுட் பண்ணினார். மைதானமே ஒரு நிமிஷம் நிசப்தமாச்சு. அப்புறம் இந்த கில்லர் மில்லர் தன்னோட பேரை நிரூபித்தார். ஒரு பிரம்மாண்டமான 6 அடித்தார். இப்போது 2 பந்தில் 1 ரன் தேவை. 1 ரன் எடுத்தால் சூப்பர் ஓவர், 2 ரன் எடுத்தால் வெற்றி. பிரசித் கிருஷ்ணா 5வது பந்தை சூப்பராக ஒரு டாட் பாலாக போட்டார். இப்போ எல்லாம் அந்த ஒரு கடைசி பந்தில் தான் இருந்தது. ஒரு பெரிய ஸ்விங், ஆனால் பந்து பேட்டில் படலை. ஒரு 5 ரன்னுக்காக ஓடுனாங்க. ஆனால் டைட்டன்ஸ் வீரர்கள் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அந்த கடைசி பந்தில் ஒரு ரன் அவுட் பண்ணிட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ் வெறும் ஒரு ரன் வித்தியாசத்தில் ஒரு அசாத்திய வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. கேஎல் ராகுல் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ரசிகர்களுக்கு இது பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் சுப்மன் கில் அணிக்கு இது ஒரு கொண்டாட்டமான இரவு. ராஷித் கானுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது கிடைச்சிருக்கு. தோக்க வேண்டிய மேட்சை டைட்டன்ஸ் தட்டி தூக்கிட்டாங்க. இதனால தான் நம்ம ஐபிஎல்லை கொண்டாடுறோம். ஒரு சத்தமான டெல்லி ஸ்டேடியத்திலிருந்து உங்கள் கமெண்டேட்டர் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.